Good morning everyone. Hope you have done the exam very well. Now we go into the new topic, real number. Okay, so last class la enna paathirukom appdinu pathina rational number na enna, irrational number na enna nu paathom. So what is a rational number? Rational number can be of two types. It can be either terminating or non-terminating but repeating. Idu edhulalam paathom rational number la. Then irrational number na enna nu sonnom, it will not be terminating and it will not get repeated. The decimal point will not get repeated. Example ku enna sonnom, root 2, root 3 adella enna number nu sonnom, irrational number. So now we are going to see about real numbers. Okay, now we are going to see about real numbers. So what is real numbers appdin paathona, real numbers are nothing but it is a combination of irrational number as well as rational number. So real number is divided into two types. One is rational and the other is irrational. Okay, irrational. So a real number consists of everything. Positive, rational negative number undu, adula decimal point undu, irrational number layum decimal point undu. So it is a combination of irrational and irrational. So in the real numbers பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். How to represent, what are the operations that can be performed, square root மாதிரி நம்ம வந்து radical பார்க்க போறோம். So இதெல்லாம் இந்த கிளாஸ்ல பார்ப்போம். So first thing is we'll go into example number 2.14. Example 2.14. So how to represent a real number in a number line அப்படிங்கறத பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம்? How to represent a real number in a number line. ஒரு நம்பரை ரியல் நம்பர் லைனில் எப்படி பிளாட் பண்ணலாம்ங்கிறது நமக்கு தெரியும். அதே இது டெசிமல் பாயிண்ட் நிறைய இருக்கும்போது எப்படி பிளாட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் 2.14, they have asked us to represent 4.863 in a number line. 4.863 in a number line. First, இது ரேஷனல் நம்பரா irrational நம்பரா? இது ரேஷனல் நம்பர். ஏன் இதுக்கப்புறம் டாட் இல்லை. ஸோ it is a terminating. இது வந்து நான் டெர்மினேட்டிங் கிடையாது. it is a terminating number. ஸோ டெர்மினேட்டிங்னாலே அது என்னது தான் ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ this 4.863 we are going to represent on a number line. ஸோ இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் எல்லாம் நம்ம ஜூம் பண்ணி பார்ப்போம். பார்த்துருக்கீங்களா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே the image will be of bigger size. Then if we zoom in, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக போகிறோம். அகெயின் ஜூம் பண்ணோன்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போகிறோம். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் லைனில் என்ன இருக்க போகுதுன்னா இன்டிஜர்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு அந்த நம்பர் லைனில் என்ன தான் இருக்க போகுது? இன்டிஜர்ஸ்னால் என்னது? டெசிமல் பாயிண்ட்டே இல்லாமல் இருக்க போகுது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் -4, -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5 and so on. Okay, this is the number line. இப்போ நமக்கு கொடுத்துருக்க நம்பர் 4.863ங்கிறது எதுக்குள்ளே இருக்கும் பாருங்கள். 4.863 it will be between 4 and 5. ஓகே, it will be between 4 and 5. ஸோ இப்போ நம்ம ஜூம் பண்ண போகிறோம். எங்கே பார்க்க போகிறோம்னா, நம்ம பார்க்க போகிறது இஸ் between 4 and 5. இந்த 4 and 5குள்ளே என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு ஜூம்னு வச்சுக்கோங்க, அல்லது 2x ஜூம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஜூம் பண்ணும்போது டெசிமல் பாயிண்டில் ஒரே ஒரு டிஜிட் வர மாதிரி ஆட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ டெசிமல் பிளேஸில் எத்தனை பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம்? 1, ஒரே ஒரு பாயிண்ட். அப்போ என்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 4.1, 4.2. ஏன்னா நம்ம பார்க்க போகிறது 4க்கும் 5க்கும் நடுவில். ஸோ 4க்கும் 5க்கும் நடுவில் என்னென்ன டெசிமல் பாயிண்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வித் 1 டெசிமல் பிளேசஸ் 4.1, 4.2, 4.3 அப்படியே எது வரைக்கும் போகும்? 4.10 வருமா? வராது. 4.9 வரைக்கும் தான். நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறது இந்த ஒரு பார்ட்டை வந்து 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நம்ம பிரிக்க போகிறது 4 and 5 மட்டும் தான் பிரிக்க, 4க்கும் 5க்கும் நடுவில். ஸோ எப்படி ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் will be 4.0. this is the 4.0 and the last number will be 5.0. புரிஞ்சுதா? இந்த ஒரே டெசிமலை தான் நம்ம இப்போ இவ்வளோ ஜூம் இன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 4.0, then 4.1, 4.2, 4.3, 4.4, 4.5, 4.6, 4.7, 4.8, 4.9. ஓகே, இப்போ நம்மளோட நம்பர் எதுக்குள்ளே இருக்கும்னு பாருங்கள்.
நம்ம நம்பர் எதுக்குள்ளே இருக்கும் 4.863ங்கிறதுனால 4.8க்கும் 4.9க்கும் நடுவில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒன் மோர் டைம் we are going to zoom in. ஸோ ஒன் மோர் டைம் ஜூம் இன் பண்ணோன்னா என்ன ஆகும், 4.8லேருந்து 4.9 வரைக்கும் ஜூம் பண்ண போகிறோம். இப்போ எத்தனை பிளேசஸ் ஆட் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு டெசிமல் பிளேஸ் இருந்தது, இப்போ 2 டெசிமல் பிளேஸ் ஆக போகுது. அப்போ அது எப்படி ஆகும், 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்தா என்ன ஆகும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 4.80. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் 4.81, 4.82, 4.83, 4.84, 4.85 and up to 4.90. இது வரைக்கும் வரும், 4.90 வரைக்கும் வரும். ஓகே, இப்போ நம்மளோட நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 4.863ங்கிறது எதுக்கு நடுவில் வரும், இந்த 4.863ங்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வரும் 4.86, 4.87. நம்ம நம்பர் அப்போ எதுக்குள்ளே வரும், இந்த நம்பருக்குள்ளே வரும். இதுக்குள்ளே 4.86க்கும் 4.87க்கும் நடுவில் தானே இந்த நம்பர் இருக்கும். ஸோ we are going to zoom in one more time, that is between 4.86 and 4.87. ஸோ இப்போ இது அகெயின் 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்க போகிறோம். எதை 4.86 to 4.87 10 places ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், we are going to zoom in பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமல் பிளேஸ் ஆட் பண்ண போகிறோம். அப்போ என்னவாயிரும், 4.860, 4.861, 4.862, 4.863, 4.864 ... 4.870. 870. இப்போ நம்ம நம்பர் எங்கே இருக்குது, 4.863. we have found the place 4.863. ஸோ எப்படி நம்பர் லைனில் பிளாட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் அன் இன்டீஜர் நம்பர் லைன். ஸோ இன்டீஜர் நம்பர் லைனில் நம்ம நம்பர் எந்த நம்பர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள், எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குது, 4க்கும் 5க்கும் நடுவில் இருக்குது. ஸோ வாட் we are going to do, we are going to zoom in one places. zoom in one placesனால் டெசிமல் பிளேஸில் ஒரே ஒரு டிஜிட் வர்ற மாதிரி பாருங்கள். ஸோ 4க்கும் 5க்கும் நடுவில் என்னென்னலாம் வரப்போகுதுன்னா 4.0, 1, 2, 3, 4, 6 up to 9 வரைக்கும் வச்சுருக்கோம். ஓகே தானே, 9க்கு அப்புறம் 10 வர வேண்டாம், நம்ம வந்து டேரெக்டாக 5க்கு போயிடும். ஏன்னா அந்த டெசிமல் பிளேஸை 10 ஈக்குவல் பிளேஸஸாக பிரிக்கும். இப்போ நம்மளோட நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குது, 4.8 and 4.9க்கு நடுவில் இருக்கிறதுனால அந்த ரெண்டு இதை ஜூம் பண்ணி அகெயின் we are going to split it into 10 equal parts. 4.80 with one more decimal places ஆட் பண்ணி அதில் எங்கே ரேஞ்ச் இருக்குன்னு பார்த்து இப்படி ஷிஃப்ட் பண்ணி போயிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவு we are going to plot a real number on a number line. Now we will go into the next example 2.15. So example 2.15. Example 2.15ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, represent 3.45 bar 3.45 bar up to 4 decimal places ன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, up to 4 decimal places. 4 decimal placesனால் என்ன, அந்த டாட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் வர்ற மாதிரி மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. எத்தனை டிஜிட், 4 டிஜிட். ஸோ ஃபஸ்ட்டு 3.45 பார் அப்படின்னா அது நம்பர் என்னது, ஆக்சுவலாக 3.454545 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இட் இஸ் அ விச் நம்பர், இட் இஸ் அ ரேஷ்னல் நம்பர், ஏன்னா இது வந்து ரிப்பீட்டிங்கில் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு எத்தனை டெசிமல் தான், 4 டெசிமல். ஸோ த நம்பர் விச் வி ஷுட் மார்க் இஸ் 3.4545 ஆன நம்பர் லைன். ஸோ இந்த இதை தான் நம்ம நம்பர் லைனில் பிளாட் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்னது, we are going to mark as a integer -3, -2, -1, 0, 1, 2, 3 and so on. Okay, 4, 5 so on. இப்போ நம்மளோட நம்பர் எதுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்கள். அவர் நம்பர் இஸ் 3.45. ஸோ இட் இஸ் கிரேட்டர் தேன் 3 பட் லெஸ் தேன் 4. ஸோ நம்ம நம்பர் வந்து இட் லைஸ் பிட்வீன் 3 and 4. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ஜூம் பண்ணி உள்ளே போக போகிறோம். ஜூம் பண்ணி உள்ளே போகிறோம்னா என்ன அர்த்தம், we are going to extend one more decimal place. We are going to add in one more decimal place. ஸோ one more decimal place ஆட் பண்ணால் 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கணும். எதுக்கு நடுவில், 3க்கும் 4க்கும் நடுவில். ஸோ ஃபஸ்ட் நம்பர் இஸ் 3.0, second number is 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 6, 7, 3.8, 3.9, 4.0. So this is how we magnify. So இப்போ நம்ம நம்பர் எங்கே இருக்குது, 3.45.
So it lies between 3.4 and 3.5. That is 3.4 க்கு greater, 3.5 க்கு less than. So அப்போ நம்ம எங்கே ஜூம் பண்ணுறோம்? இதுக்கு நடுவில் ஜூம் பண்ணுறோம். இதுக்கு நடுவில் 3.4க்கும் 3.5க்கு நடுவில் இன்னொரு டைம் ஜூம் பண்ணால் என்ன ஆகும்? our number line becomes like this. That is 3.40. எத்தனை பார்ட்ஸாக பிரிக்கிறோம்? இன்னொரு 10 equal பார்ட்ஸாக பிரிக்கிறோம். இன்னொரு டெசிமல் பிளேஸ் ஆட் பண்ணுறோம். That is 3.40, 3.41, 3.42, 3.43, 3.44, 3.45, 3.46, 3.47, 3.48, 3.49, 3.50. இப்போ நம்ம நம்பர் எங்கே இருக்குது? 3.45. ஓகே, 3.454 அப்படிங்கும்போது 3.45க்கு கிரேட்டர், 3.46க்கு லெஸ் தேன். ஸோ அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஓகே, நவ் we are going to magnify one more time. ஓகே, மொத்தம் எத்தனை டெசிமல் பிளேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க? 4 டெசிமல் பிளேஸ். அப்போது 5 டைம்ஸ் நம்ம நம்பர் லைன் வரைய வேண்டியது இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதை ஜூம் பண்ணுறோம். எதுக்கு நடுவில்? 3.45க்கும் 3.46க்கும் நடுவில் we are going to zoom in. One more place is added. 10 equal parts-ஆக பிரிக்கிறோம். ஸோ 3.450, 3.451, 3.452, 3.453, 454, 455, 3.456, 3.457, up to what? 3.460 வரைக்கும் நம்ம பிரிச்சிட்டோம். ஓகே, இப்போ நம்ம நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3.4545 அப்படிங்கும்போது 3.454க்கு கிரேட்டர், 3.455க்கு லெஸ் தேன். அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. 3.454க்கு கிரேட்டர், 3.455க்கு லெஸ் தேன். ஸோ we are going to zoom in one more time between this range. ஸோ ரேஞ்சுக்கு நடுவில் ஜூம் பண்ணி போனோன்னா one more decimal place ஆட் பண்ணுறோம். 10 equal parts-ஆக பிரிக்கிறோம். ஸோ this is 3.4500. சாரி, 3.454 இல்லை 4540, 3.4541, 3.4542. okay, then we have 3.4543, 3.4544. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் 3.545. இந்த இடத்துல தான் நம்ம நம்பர் இருக்குது. இது நீங்கள் ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சுக்கோங்க. அப் டு வாட்? கடைசியாக என்ன வரும்? 3.4550. ஓகே, 3.4550. ஸோ இப்படி பிரித்து we can plot a ரியல் நம்பரான நம்பர் லைன். ஸோ திஸ் இஸ் ஹவ். என்ன பண்ணோம்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்டீஜரில் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து எந்த இன்டர்வல்குள்ளே இருக்குதுன்னு பார்த்தோம். எந்த கேப்புக்குள்ளே இருக்கோ அந்த இதை ஜூம் பண்ணி we are going to add one more decimal place ஆட் பண்ணி போயிட்டே இருக்கோம் until we reach the number which is in 3.45. sorry, it is 45 இல்லை 4545. so this is how we are going to plot a real number on a number line. okay, now we are going to do the exercise sum. now we are going to solve exercise 2.4. exercise 2.4ல first question same na. we are going to plot a real number on a number line. okay, so first question la first subdivision 5.348 5.348 number line la plot பண்ண சொல்லிருக்காங்க. okay, so how we have to do? first we have to start with an integer. so first integer number line வரேங்க. இங்க எந்த நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணனும்னா it is not a compulsory one. இங்க எந்த நம்பர்லனாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். we can start even from 0 ல இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். okay, sorry, 1 2 3 4 5 6 7. okay, நம்மளோட நம்பர் பாருங்க 5.3. so 5 விட கிரேட்டரா இருக்கு, 6 விட கம்மியா இருக்கு. so we have to expand these two. 5 and 6 க்கு நடுவுல ஜூம் பண்ணி போனோம்னா என்ன ஆகும்? 10 equal parts-ஆ பிரிச்சு we are going to start with one decimal place 5.0, 5.1, 5.2, 5.3, 5.4, 5.5, 5.6, 5.7, 5.8, 5.9, 6.0. okay தானா?
டெசிமல் பிளேஸ்லாம் பார்த்துக்கோங்க, ஸ்ப்ளிட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்மளோட நம்பர் என்னது 5.34. ஸோ 3க்கு கிரேட்டர், 5.3க்கு கிரேட்டர், 5.4க்கு லெஸ் தேன். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம அகெயின் we are going to expand. எப்படி பார்க்கணுன்னா அந்த டெசிமல் பிளேஸ் எதுவோ அதுக்கு அடுத்து தான் இருக்கும். ஏன்னா இந்த நம்பர் வருதுன்னா 3ஐ விட கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ we have to expand this. இப்போ என்ன ஆகும் 5.30, ஒரு டெசிமல் பிளேஸ் ஆட் பண்ணிட்டோம். 5.30, 5.31, 5.32, 5.33, 5.34, 5.35, 5.36, 5.37, 38, 39, 5.40. ஓகே, 5.40. இப்போ நம்மளோட நம்பர் என்னென்னு பாருங்கள் 5.348. அதாவது 34க்கு கிரேட்டர், 35க்கு லெஸ் தேன். ஸோ we are going to expand these two. 5.34 5.35க்கு நடுவில் ஜூம் இன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ we are going to draw the number line. Okay, so first number is 5.340. next number is 5.341. next number is 5.342. it is a tedious process. we have to write all the numbers because our number is 348. அப்போ அங்கே கடைசியில் தான் வரும். ஓகே, நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நோட்டில் கேப் விட்டு எழுதிக்கோங்க. ஓகே, 5.346, 5.347, 5.348, 5.349, lastly 5.350. நம்ம நம்பர் என்னது 5.348. so we have plotted the number 5.348 on the number line. okay, ரெண்டு கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன். the second question is 6.4 bar. 6.4 bar. ஸோ அப்போ எந்த நம்பர் ரிப்பீட் ஆக போகுது 4 மட்டும் ரிப்பீட் ஆக போகுது. இது எத்தனை டெசிமல் பிளேசஸ்னால் 3 டெசிமல் பிளேசஸ். அப்போ நீங்கள் பிளாட் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6.444 தான் நீங்கள் பிளாட் பண்ண போகிறீங்க. ஓகே தானே. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஆல்சோ யூ டூ as a homework. it is 4.73 bar. 4.73 bar. the bar lies above 73 ரெண்டுக்கும் சேர்த்து. ஸோ எத்தனை டெசிமல் பிளேசஸ்னு பார்த்தீங்கன்னா 4 டெசிமல் பிளேசஸ். 4 டெசிமல் பிளேசஸ். ஓகே, ஸோ நீங்கள் பிளாட் பண்ண வேண்டிய நம்பர் என்னது 4.7373ங்கிற நம்பரை பிளாட் பண்ண போகிறீங்க. இட் இஸ் a very very easy concept. என்ன நம்பர் லைன் வரைகிறோம், ஜூம் பண்ணி போயிட்டே இருக்க போகிறோம். ஸோ with this we have completed the exercise 2.4. now we will move into the next topic which is radical notation. radical notationனா என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். now we are going to see a new topic, radical notation. so what is radical notation அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி now we will have a discussion about this symbol. what is this symbol? this symbol is usually used to represent square root. அப்படிதானே. இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு நடுவில் 9 எழுதினீங்கன்னா what will be the answer for this? this square root 9 will be 3. இது என்ன ப்ராசஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் போட்டாலே என்ன அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. then the square root of 9 is 3. how come the value 3 came? 3ங்கிற வேல்யூ எப்படி வந்துச்சு? ஸோ if we multiply 3 by 3, if we multiply 3 by 3, it will produce 3 into 3, 9. so a number which has to be multiplied by it again. அதாவது ஸ்கொயர் ரூட்னா 2 தடவை ஒரே நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16? the square root of 16 is 4. why the value of square root of 16 is 4? it is 4 into 4 is 16. so we can write square root of 16 as 4. புரிஞ்சுதா? the square root of 49ங்கும் போது என்ன வரும்? எந்த நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணும்போது 49 வருதோ that is the square root. so which number when multiplied by itself will produce the value of 49? 7. பாருங்க 7 into 7 49. okay, so this is square root, first basic concept. now we are going to deal with cubic root இல்லை cube root. cube rootங்கும் போது நம்ம எப்படி எழுதுவாங்கன்னா இப்படி எழுதுவாங்க. ஸ்கொயர் ரூட் சிம்பிளில்
2 போடுவாங்க யூஸ்வலாக. சில இதில் போடாமல் நார்மலாக இப்படி போட்டாலே ஸ்கொயர் ரூட்டுன்னு தான் அர்த்தம். ஆர் எல்ஸ் தே வில் ரைட் அ 2 ஓவர் ஹியர். இதே இது க்யூப் ரூட்னா தே வில் ரைட் 3 ஓவர் ஹியர். ஸோ இதே இதை பார்ப்போம். 27 க்யூப் ரூட் ஆஃப் 27 என்னன்னு பார்க்க போகிறோம். க்யூப் ரூட்னா என்னது? இப்போ ஸ்கொயர் ரூட்னா என்னது? ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்க நம்பர் வரணும். எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணோம்? 2 டைம்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? 3 டைம்ஸ். அப்போது see when you multiply 3 into 3 into 3 we will produce the value of 27. See 3 into 3 is 9, 9 3s are 27. So the cube root of 27 is 3. Okay, same way cube root of 64. Cube root of 64 ங்கும்போது என்னது? 4 into 4 into 4 which will produce the value of 64. So the cube root of 64 is 4. So square rootனா 2 times அதே நம்பரை அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணோம். cube rootனா 3 times மல்டிப்ளை பண்ணி அந்த நம்பர் வந்துச்சுன்னா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, so this is the basic for radical notation. So radical notation என்னது? how to represent அப்படின்னு பார்க்க போகிறோம். radical notation is represented as the symbol போட்டுக்கோங்க உள்ள x n is equal to r where this x is called as radicand. This x is called as radicand. Okay, and this r is called as radical. And this n is called as index. அல்லது root index ன்னு கூட நம்ம படிக்க போகிறோம். Okay, so this is what we are going to see in this topic. Okay, this is called radical notation. இப்போ நம்ம பண்ணதை எப்படி இந்த நோட்டேஷனில் எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, xங்கிற ஒரு நம்பருக்கு we are going to find the nth root. இதுக்கு பேர் என்னது? nth root. If the n value is 2, it is square root. If the n value is 3, it is cube root. Okay, so this symbol plus n should be read. இந்த இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம இதை எப்படி வாசிக்கும் அப்படின்னா nth root அப்படின்னு வாசிக்கும். எப்படி வாசிக்க போகிறோம்? nth root of x. nth root of x is equal to r. nth root of x is equal to r. Okay, so this is called as radical notation. இது இன்னொரு rotation பார்க்க போகிறோம். fractional rotation பார்க்க போகிறோம். fractionalனா x அப்படிங்கிற நம்பரை பவர் 1/n. இங்கே n எப்படி இருக்கோ இந்த n 1/n எழுதுகிறோம், which is called as same thing. இதை தான் நம்ம இங்கே இப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதை ஃப்ராக்ஷனல் ரொட்டேஷனில் எழுதியிருக்கோம். x பவர் 1/n. 1/nனா என்னது? nth ரூட். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர்னா என்னது? ஸ்கொயர்னா மல்டிப்ளை பண்ணுறோம். அதே இது ரெசிப்ரோக்கலில் போட போகிறோன்னா இட் இஸ் ரூட். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஐ வில் டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் திஸ் கான்செப்ட் நவ். ஓகே, திஸ் ஃப்ராக்ஷனல் நோட்டேஷன் ஆர் இண்டெக்ஸ் நோட்டேஷன், அந்த நோட்டேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். கன்சிடர் அ நம்பர் எக்ஸ். இஃப் இட் இஸ் ரிட்டன் லைக் திஸ், இஃப் இட் இஸ் ரிட்டன் பவரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1/n எழுதியிருந்தா we are finding the nth root of x. nth root of x. For example, 64 power 1/2 அப்படின்னு எழுதுனேன் அப்படின்னா it is nothing but finding the value of square root of 64. It is nothing but finding the square root of 64. What is the square root of 64? It is nothing but 8. இது எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா 64ங்கிறது எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்கள். 64ங்கிறது எப்படி எழுதலாம்? கேன் வி ரைட் இட் as 8 ஸ்கொயர்? 8 ஸ்கொயர்னா என்ன? 8 into 8ங்கிறது எவ்வளவு? 64. ஸோ 64 கேன் பி ரிட்டன் as 8 ஸ்கொயர். பவரில் மேலே என்ன இருக்குது? 1/2. ஸோ பாருங்கள், இந்த 1/2வும் இந்த 2வும் ஆன்சர் ஆகிரும். we get the answer as 8. So this is nothing but index notation of representing a number. ஸோ இண்டெக்ஸ் நோட்டேஷனாக என்ன? பவர் மூலமாக எழுத போகிறோம். 1/, அப்படின்னு எழுதிட்டாலே இட் இஸ் அ nth ரூட். என்ன ரூட்? nth ரூட். இதே இது இஃப் அ நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் as -1,
இல்லை மைனஸ் என் அப்படின்னு எழுதியிருந்தாங்கன்னா மைனஸ் என்ன என்னது எக்ஸ் பவர் மைனஸ் என்ன என்னது 1/x பவர் n தான். இதுவும் ஒன்றும் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரில் மைனஸ் இருந்தால் அது ரெசிப்ரோக்கலில் கீழே டினாமினேட்டரில் வரப்போகுது, அவ்வளோதான். அதாவது எக்ஸ் பவர் என்னங்கிறது 1/x பவர் n. ஃபார் எக்ஸாம்பிள் 2 பவர் -2 அப்படின்னு இருக்குது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் இந்த மைனஸ் வந்துட்டாலே டினாமினேட்டருக்கு போயிடணும். இந்த மைனஸ் வந்துட்டாலே டினாமினேட்டருக்கு போயிடணும். இந்த மைனஸ் டினாமினேட்டருக்கு போயிட்டீங்கன்னா இந்த மைனஸை மறைச்சிருங்க. மீதி என்ன இருக்குது 2 பவர் 2. ஸோ த ஆன்சர் இஸ் 1/2 பவர் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 1/4. இதையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் nth root, this is power, just normal power which will be in the denominator. Denominatorல இருக்க பவரை தான் நம்ம மைனஸில் எழுத போகிறோம். ஓகே தானா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் மோர் நம்பர் நம்ம பார்ப்போம். 1/64ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? 1/64ஓட ஸ்கொயர் ரூட். ஓகே தானா? ஃபஸ்ட்டு 64 டினாமினேட்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம்னு சொன்னோம்? 64 பவர் -1 எழுதிக்கலாம். 64 பவர் -1. அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் ரூட். ஓகே, இப்படி கேட்டாங்கன்னாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். ஓகே, வில் சி இன்ன எக்ஸாம்பிளில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் டினாமினேட்டர்லேயும் வச்சுருக்கேன், ஸ்கொயர் ரூட்டும் வச்சுருக்கேன். ஸோ ஓகே, நான் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. திஸ் 64 கேன் பி ரெப்ரசன்டட் as what? This 64 can be represented as 8 square. Correct தானா? 8 square. அப்போ 8 power 2, ஆல்ரெடி இங்கே பவரில் என்ன இருக்குது? -1. ஸோ 2 into -1 power 1/2. ஸோ பவர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணக்கூடியது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ 2 into -1 எப்படி கொண்டு வந்தோம்? பவர் ஈக்குவலாக, பவர் வந்து பேஸ் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ we can write it as 8 into 8 power 2 into -1 into 1/2. பாருங்கள், 2 கேன்சல் ஆயிரும், -1 இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் 8 பவர் -1 தட் இஸ் ஈக்குவல் டு 1/8. புரிஞ்சுதா? இதை இன்னொரு ஷார்ட்கட் மெத்தடில் சொல்லித்தரேன். 1/64 எப்படி எழுதலாம்? 1/8 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? 1/8 த ஹோல் ஸ்கொயர்னா நியூமரேட்டர் 1 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு? 1. 8 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு? 64. ஸோ 1/64 alone can be represented as 1/8 the whole square. அது போக அங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? பவர் 1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். we get the answer as 1/8. ஸோ this is called as index notation. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? radical notation. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? radical notation. இப்போ என்ன பார்த்தோம்? index notation. Okay, based on this we will see some examples and exercise problems. So now we are going to solve example 2.16. first என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா express the following in the form of 2 power n. ஸோ எக்ஸாம்பிள் 2.16 என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரை we have to represent in the form of 2 power n. எல்லாமே எப்படி ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 2 power nல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் இஸ் 8. 8ங்கிறத 2 பவரில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 8ங்கிறது எப்படி எழுதலாம்? பாருங்கள், 2 into 2 what? 2 into 2 is 4. What is 4 into 2? 4 into 2 is 8. So this 8 can be written as 2 into 2 into 2. 2 into 2 is 4. 4 into 2 is 8. So 8 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்? 2 into 2 into 2. மொத்தம் எத்தனை 2 இருக்குது? There are 3 2s. So we can write this as 2 power 3. 3 டைம் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுனால we have written as 2 power 3. Okay, next question is 32. Same way, what is 2 into 2 into 2 into 2 into 2? மொத்தம் எத்தனை 2 போட்டிருக்கேன்? 5 2s. 2 into 2 is 4. 4 into 2 is 8. 8 into 2 is 16. 16 into 2 is 32. So 32 can be written as 2 power 5. Okay, கிளியராக இருக்கா? இதில் எந்த ஸ்கொயர் ரூட்டும் கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம 2 பவரில் ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் ரூட்னே மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 1/4. 1/4ங்கிறத எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த 4ங்கிறத இப்போ தான் எழுதணும். சரி, 4ங்கிறத எப்படி எழுதலாம்? 1/2 into 2ன்னு எழுதலாமா? 4 can be written as 2 into 2. So this is 1/2 into 2 can be written as 2 square. 2 into 2 can be written as 2 square.
இந்த டினாமினேட்டரில் இருந்தால் நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? மைனஸ் போடணும், பவரில் மைனஸ் போடணும். ஆல்ரெடி இங்கே என்ன பவர் இருக்குது? 2. டினாமினேட்டரில் இருந்து மேலே போகும்போது அந்த சைன் வந்து மைனஸாக மாறிடும். ஓகே தானா? ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டர்லேருந்து மேலே போக போகுதுன்னா the sign of the power becomes negative. Sign of the power becomes negative. Next question. Root of 2. இந்த சிம்பிள் போட்டிருக்கனாலே என்னது? It always denote ஸ்கொயர் ரூட். இந்த இடத்துல ஏதாவது நம்பர் இருந்தால் மட்டும்தான் nth ரூட், அந்த நம்பர் ரூட். ஓகே, எந்த நம்பருமே கொடுக்கலன்னா இட் இஸ் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்டுங்கிறத எப்படி எழுதலான்னு சொன்னோம்? ஃப்ராக்ஷனல் இண்டெக்ஸ், அந்த இண்டெக்ஸ் நோட்டேஷனில் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? இண்டெக்ஸ் நோட்டேஷன் படி எப்படி எழுதலாம்? 2 பவர் 1/2. ஸோ 2 பவர் 1/2 denotes what? 2 power 1/2 denotes square root of 2. புரிஞ்சுதா? Then last one, square root of 8. Square root of 8. ஸோ பாருங்கள், 8ங்கிறத இப்போ தான் எழுதணும். 8ங்கிறத எப்படி எழுதியிருக்கோம்? 2 power 3. ஸோ we can write it as square root of 2 power 3. புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் இருந்தாலே இப்போ எப்படி எழுதணும்னு பாருங்கள். பவர் 1/2. பவர் 1/2. ஸோ உள்ளே என்ன நம்பர் இருக்குது? 2 பவர் 3. இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள்னால் என்ன பவர்னு சொன்னோம்? 1/2. ஸோ இந்த கான்செப்டில் இருக்குன்னா வச்சுக்கோங்க. 2 பவர் mங்கிறதுக்கு பவர் 1/n. இஃப் பவர் இஸ் ஆஃப் திஸ் ஃபார்மட் 2 பவர் m பவர் 1/n அப்படி இருந்தால் this can be represented as 2 பவர் m/n. மல்டிப்ளை பண்ணிக்கலாம், பவரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். m into 1/n, that is nothing but m/n. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிரும்னு பாருங்கள், 2 பவர் 3/2. 2 power 3/2 is the answer for square root of 8. புரிஞ்சுதா? Okay, now we go into the next example 2.17. so example number 2.17. question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the value of first subdivision. என்ன கொடுத்திருக்காங்கன்னா 81 power 5/4. 81 power 5/4. ஓகே, நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. டினாமினேட்டர் இதை எப்படி எழுதலான்னு பார்ப்போம். வில் டூ. ஓகே, சொல்யூஷன் 81 பவர் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 எழுதுகிறேன். பவர் என்ன எழுதுகிறேன்? 1/4 எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே பவர் 5 போடுறேன். ஞாபகம் இருக்கா? 2 பவர் m பவர் 1/n இருந்தால் 2 பவர் m/n எழுதலாமா? அந்த கான்செப்டில் தான் பண்ணுறோம். So what is this 1/4? So it is nothing but 4th root of 81 power 5. 4th root of 81 power 5. 4th root na enadhu? We have to find a number which is when multiplied by itself for 4 times, 4 தடவை அந்த நம்பரே அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் should produce the value 81. For example, see 3 into 3 into 3 into 3. What is the value of 3 into 3 into 3 into 3? 4 3 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 3 into 3 is 9. இங்கே ஒரு 9. 9 into 9 is 81. So the 4th root of 81. என்னது இது? 4th root of 81 is nothing but 3. 4th root of 81 is nothing but 3. வெளியில் என்ன பவர் இருக்கு? 5. 3 power 5. 3 power 4 தான் இப்போ பார்த்தோம் 81. So it is nothing but 243. இது வேணால் ஒரு ஸ்டெப் பிரித்து எழுதுங்க. 3 into 3 into 3 into 3 into 3. 5 times போட்டு பாருங்கள். It will produce the value 243. ஓகே, ஸோ எப்படி பார்த்துங்க, டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது எப்போவுமே ரூட், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், அந்த இடத்துல 4 வந்ததுனால 4th ரூட். நீங்கள் பவர் 5 ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த நம்பரே பெருசு. 81 டைம்ஸ் பவர் 5 கண்டுபிடிக்கிறதுக்கு 81க்கு 4th ரூட்டை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் பவர் 5 பண்ணுங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 64 பவர் -2/3. ஸோ 64 பவர் -2/3. ஸோ இந்த மைனஸ் வந்துட்டாலே நம்ம என்ன ஞாபகம் இருக்கா? டினாமினேட்டருக்கு வந்துடும் சொன்னோம். ஸோ this can be represented as 1/64 power 2/3. ஓகே, 64 power 2/3. 1/ன்னு கொண்டுட்டோம். ஏன்? இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கிறதுனால டினாமினேட்டருக்கு கொண்டுட்டோம். பவரை அப்படியே வச்சிட்டோம்.
ஓகே. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர் மறந்துருங்க, டினாமினேட்டர் மட்டும் பாருங்கள். என்ன இருக்குது? 64 பவர் 2/3. ஸோ அப்போ எப்படி எழுதலாம்? நியூமரேட்டரில் 1m அப்படியே எழுதிக்கோங்க. டினாமினேட்டர் மட்டும் யோசிங்க, இந்த கான்செப்டையும் யோசிச்சுக்கோங்க. தட் இஸ் 64 பவர் 1/3. ஃபஸ்ட்டு 1/3 எழுதிட்டு பவர் 2. பவர் 1/3னா என்னன்னு சொன்னோம் ஞாபகம் இருக்கா? இட் இஸ் நத்திங் பட் கியூப் ரூட் ஆஃப் 3னா என்னது? கியூப் ரூட் ஆஃப் 64 பவர் 2. கியூப் ரூட் ஆஃப் 64னா என்னது? ஒரு நம்பர் அந்த நம்பரால் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 64 வரணும். எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் வரும்? 4 × 4 × 4 is 64. ஸோ the cube root of 64 is 4. பவர் ஆல்ரெடி இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. that is nothing but 1/4 ஸ்கொயருங்கிறது எவ்வளவு? 16. ஸோ the answer is 1/16. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை போட்டு பவரில் என்ன இருக்கோ அது அந்த ரூட். பை போட்டு நம்பர் இருக்கிறது அந்த ரூட். ஸோ 4 இருந்தால் 4th ரூட், 3 இருந்தால் 3rd கியூப் ரூட், 2 இருந்தால் ஸ்கொயர் ரூட். மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது பவர், நியூமரேட்டரில் இருக்கிறது வந்து மல்டிப்ளிகேஷன், ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பை இட் செல்ஃப். ஓகே. டினாமினேட்டரில் இருக்க ரூட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டினாமினேட்டரில் இருக்க ரூட், நியூமரேட்டரில் இருக்கிறது பவர். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ரூட்டை கண்டுபிடிங்க, அடுத்து பவரை கண்டுபிடிங்க. ஓகே தானே? இந்த அடிஷன் இப்போ இதில் ஒரு கன்ஃபியூஷனுக்கு என்ன கொண்டு வந்தாங்க? மைனஸ் கொண்டு வந்தாங்க. மைனஸ் கொண்டு வந்தால் என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். டினாமினேட்டருக்கு அந்த நம்பரை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜரை கேரி அவுட் பண்ணணும். நவ் we will go into the exercise 2.5. Okay, now we will go into exercise 2.5 and we will solve some 3 sums. Okay, first sum, exercise 2.5 உள்ள first sum. Write the following in terms of 5 power n. எப்படி எழுத சொல்லியிருக்காங்க? நம்ம கொடுத்துருக்க நம்பரை 5 power n எழுத சொல்லியிருக்காங்க. first one 625. 625ங்கிறது எப்படி எழுதலாம்னு யோசிச்சு பாருங்கள். 5 பவரில் see what is 5 into 5? Sorry, 5 into 5 is 25. 25 into 5 is 125. 125 into 5 is 625. So எத்தனை 5s வந்திருக்கு? 4 5s. So I can write it as 5 power 4. Okay, next one 1/5. 5ங்கிறது டினாமினேட்டரில் வந்திருக்கு. அப்போ என்னது? 5 பவர் -1. ஏன் மைனஸ் வந்துட்டுனாலே டினாமினேட்டர். ஏன் 1 போட்டிருக்கேன்? 5 பவர் 1 is 5. இதே இங்கே 25 இருந்தால் நாங்கள் எப்படி எழுதியிருப்பேன்னா 5 பவர் -2ன்னு எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 1/5 இருக்கிறதுனால I have written as 5 பவர் -1. Third question. Okay, it is square root of 5. Square root of 5ங்கிறதுனால எப்படி எழுதணும்? ஸ்கொயர் ரூட்னாலே 5 பவர் 1/2. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 125. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்கு முன்னாடி முதல்ல உள்ளே இருக்க நம்பரை மட்டும் பாருங்கள். 125 இதை முதல்ல 5 பவரில் எழுதுங்க. எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட்டை போட்டுக்கோங்க. 125ங்கிறது என்னது? 5 into 5 is 25. 25 into 5 is 125. So this 125 can be written as 5 power 3. 5 power 3. புரிஞ்சுதா? 5 power 3 is 125. இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிள் வந்தாலே என்ன அர்த்தம்? 5 power 3 பவர் 1/2. ஸ்கொயர் ரூட்னாலே 1/2. ஸோ 3யும் 1/2 இருக்கிறதுனால 5 power 3/2. புரிஞ்சுதா? சேம் திங் யூ டூ அஸ் அ homework which is represent the number in terms of 4 power nல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதில் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 4 power nல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் 16. 16ங்கிறத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுங்க? செகண்ட் கொஸ்டின் இஸ் 8. Second question is 8. Third question is 32. Third question is 32. Okay, so கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் யோசிச்சு பாருங்க. ஓகே தானா? அதாவது இல்லை நானே பண்ணிடுறேன். 16ங்கிறத நீங்கள் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. இட் இஸ் ஈஸி. 16ங்கிறது ஈஸி. 8 and 32 I will do right now. Okay, so see 8ங்கிறத 4 பவரில் எழுத முடியுமானா டைரெக்டாக எழுத முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 power 2 is 16. ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சரே சொல்லிட்டேன். இட் இஸ் நத்திங் பட் 4 power 2. 16ங்கிறத எப்படி எழுதலாம்? 4 power 2ன்னு எழுதிடலாம். பட் நமக்கு 8 வேணும். 8 எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8ங்கிறத எப்படி எழுதலாம்னு கொண்டு வந்தோம்னா 2 into 2 into 2ன்னு எழுதலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வில் டூ 8. 2 into 2 into 2ன்னு எழுதலாம். புரிஞ்சுதா? வாட் இஸ் 2 into 2? 2 into 2 is nothing but 4. கரெக்ட்? into 2. 4 into 2. 2ங்கிறது என்னது? நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நம்பர் போடுறேன், அது கரெக்டானு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2வை நான் எப்படி எழுதலாமா? டூங்கிறத எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னு எழுதலாமா? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4னா என்னது? இட் இஸ் நத்திங் பட் 2. ஸோ டூங்கிறத நான் எப்படி எழுதியிருக்கேன்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. ஸோ இப்போ பாருங்கள், திஸ் இஸ் 4 power 1. திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4. அப்போ எப்படி எழுதலாம்? 4 power 1/2. 4 power 1 into 4 power 1/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் 4 power 1 power 1/2ன்னு இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன். 4 power 1 power 1/2ன்னு இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன். இங்கே அப்படி கிடையாது. 4 into 4 power 1/2ன்னு இருக்கிறதுனால பவர்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். இங்கே என்ன இருக்குது? 1 plus 1/2. 1 plus 1/2 is nothing but 3/2. 3/2. Okay? So this is how we represent 8. So same way la நீங்க 32 ட்ரை பண்ணி பாருங்க. Since I have done 16, நீங்க டைரக்டா 32வை எழுதி பாருங்க. ஓகே, 32ங்கிறது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 power 5ன்னு எழுதலாம். அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். 2 power 5ன்னு எழுதி அதில் இருந்து 4 பவரில் ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் த டுடேஸ் கிளாஸ். இஃப் யூ ஹவ் எனி டவுட் யூ கேன் டிஸ்கஸ் இன் த ஈவினிங் ஆன்லைன் கிளாஸ். ஓகே, நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் we saw how to represent a real number on a number line, then we saw radical notation, then we saw index notation. Radical notation ஸ்கொயர் ரூட் பக்கத்தில் ஒரு n எழுதுகிறோம், that is called as the index. உள்ளே இருக்கக்கூடிய பேர் radical, then radical. இதை பார்த்தோம். தென் இண்டெக்ஸ் நோட்டேஷன் பார்த்தோம். தென் how to represent a number வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஓகே, there are 3 more sums. We will discuss that in the next class. Okay, thank you for watching the video. Thank you.